இயேசு நம்மோடு. ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, இயேசு நம்மோடு இந்த நிகழ்ச்சியினூடாக இந்த கால வேளையில் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி நம்மை ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய நெருக்கத்திலே, போராட்டங்களிலே நம்மை விடுதலை ஆக்குகிறார். அதனால தான் என்னுடைய வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நான் உற்று நோக்கி பார்ப்பேன் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த இயேசு நம்மோட நிகழ்ச்சியை அநேகர் பார்த்து இந்த நாட்களில் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். அநேகர் பார்த்து இந்த தேவ செய்திக்கு தங்களை ஒப்பு கொடுத்து தங்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய நன்மைகளை, மேன்மைகளை பெற்றுக்கொள்கிறார்கள். நீங்களும் தொடர்ந்து பாருங்கள், மற்றவர்களுக்கும் இதை சொல்லுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படுகிற போது நிச்சயமாகவே தேவனாகிய கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மேன்மையானதை, மகிமையானதை செய்வார். இந்த நாளுமாய் வேதத்தில் ஒரு வசனத்தை வாசித்து நான் மீதி காரியங்களுக்குள்ளே கடந்து சொல்ல போகிறேன். யோவானுக்கு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தில் 21வது வசனம் இப்படி சொல்லுகிறது: என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கைக்கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான். நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றான். இவ்வளவு ஒரு மேன்மையான வசனம். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த வசனத்தை சற்று நன்றாய் கவனித்து பாருங்கள். என் கற்பனைகளை கைக்கொண்டு அவைகளை கைக்கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறானா. ஆண்டவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு அவைகளை கைக்கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான் என்று தேவன் சொல்லுகிறார். இன்றைக்கு அநேக ஸ்டிக்கர்களை பார்க்கிறோம். ஜீசஸ் லவ் யூ, ஆண்டவரே உன்னை நான் நேசிக்கிறேன். அநேக விதமாக சொல்றான், என்னுடைய வாழ்க்கையில அவரை நான் அதிகமாக நேசிக்கிறேன். ஆனால் இந்த நேசம் என்பது, பாசம் என்பது என்ன என்று பார்க்கிற போது, தேவன் மேலே வைக்கும் அன்பு என்ன என்று பார்க்கிற போது ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவனின் கற்பனைகளை கை கொள்ளுவானா. அருமையான தேவ பிள்ளையே, ஆண்டவருடைய கற்பனைகள், கட்டளைகளை கை கொள்ளாமல், தேவ வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் நாம் இயேசுவிடத்திலே அன்பாயிருக்கிறோம், இயேசுவை நேசிக்கிறோம், இயேசுதான் வாழ்வென்று சொல்வது பொய் என்று வேதம் சொல்லுகிறது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து வார்த்தை. அந்த வார்த்தையை கை கொள்ளாமல், அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல், அந்த வார்த்தையின்படி நடக்காமல் நாம் வாழுகிற போது வசனம் சொல்லுகிறது, நாம் அவரை பொய்யராக்குகிறோம். அருமையான தேவ பிள்ளையே, இதனால உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கிறது? இந்த வசனத்தை நன்றாய் கவனியுங்கள். என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான். நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டுமானால், தேவனுடைய நன்மைகள், மேன்மைகள் வர வேண்டுமானால், நிச்சயமாகவே நீங்கள் தேவனுடைய கற்பனைகள், கட்டளைகளை, தேவனுடைய வார்த்தையை கை கொண்டு வாழ வேண்டும். அப்பொழுதுதான் அந்த வாழ்வின் மேன்மையை நீங்கள் அடைய முடியும். அருமையான தேவர்களே, உலகத்திலே எப்படி பாவம் வந்தது என்று கவனித்து பாருங்கள். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாததினாலே பாவம் வந்தது. அவர்கள் ஏதோ பெரிதான ஏதோ புகச்சாரமோ, வேசித்தனமோ, ஏதோ களவோ, பொய்யோ செய்யவில்லை. அவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனார்கள். இந்த வேதத்துக்கு கீழ்ப்படியாமல் போவதுதான் தேவனுடைய பார்வையில் மகா பாவமாயிருக்கிறது. இந்த நாட்களில் எங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டும். தேவன் சொல்லுகிற வார்த்தைக்கு, தேவனுடைய கட்டளைகளுக்கு, கற்பனைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படுகிற போது நிச்சயமாகவே தேவன் சொன்னபடி உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை மேன்மைப்படுத்துவார். இந்த நாட்களில் வசனத்தை தியானியுங்கள், வசனத்தில் வாழ உங்களை ஒப்புக்கொடுங்கள். ஆண்டவர் மேன்மையானதை செய்வார். ஒவ்வொரு நாளும் காலையில் பைபிளை வாசியுங்க. அதிகாலையில் எழுந்து அப்பாவுடைய பாதத்தில் அமர்ந்து ஜெபம் பண்ணுங்கள். மேன்மைகளை காணும்படி தேவ சமூகத்தில் காத்திருங்கள். காலை தோறும் என்ற கிருபை புதிதாக இருக்குன்னு சொல்லுகிறாரே, எத்தனை பேர் இன்றைக்கு தேவ கிருபையில வாழுகிறீர்கள்? சும்மா கிருபை கிருபை என்று சொல்லுகிறது இல்லை. கிருபையே பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுமை. கிருபையே பரிசுத்த ஆவியானவர். அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய மேன்மைகளை அடைய முடியாது. வசனம் ஆவியும் ஜீவனுமாயிருக்கிறது. அதனால்தான் ஒரு தேவ பிள்ளை வசனத்தினால் நிரப்பப்படுகிற போது அவன் ஆவியினால், கிறிஸ்துவின் ஜீவனால் நிரப்பப்பட்டு விடுகிறான். அவன் இருளிலே பிரகாசிக்கிற ஒளியாயிருப்பான். அதனால
வசனத்துக்கு திரும்புங்கள், வார்த்தைக்கு ஒப்புக் கொடுங்கள். கர்த்தர் மேன்மையானதை செய்வார். நான் உங்களுக்காக இப்பொழுது ஜெபிக்க போகிறேன். கண்களை மூடி தலைகளை தாழ்த்துங்க. தகப்பனே, இந்த நாளில் உம்முடைய வார்த்தையை கேட்டு யாரெல்லாம் உம்முடைய வசனத்துக்கு திரும்புகிறார்களோ இந்த பிள்ளைகளுக்காய் மன்றாடி ஜெபிக்கிறேன் ஐயா. உம்முடைய கட்டளைகளை, கற்பனைகளை, வசனத்தை கை கொள்ளுகிறவர்கள் உம்முடைய அன்பாயிருக்கிறார்கள் சொல்லி பிதா அவர்களின் அன்பாயிருப்பார்னு சொன்னீங்க. இந்த நாளில் உம்மை, உம்முடைய வசனத்தை, உம்முடைய கட்டளைகளை, கற்பனைகளை கை கொள்ளுகிறதுக்கு தங்கள் உள்ளத்திலே ஒரு தீர்மானம் பண்ணி உடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் மன்றாடி ஜெபிக்கிறேன். தகப்பனே, இதனால் நம்முடைய ஆளுமையின் கரம் வரட்டும் அப்பா. எப்படிப்பட்ட சூழ்நிலைகளாக இருந்தாலும் என் தேவனாகிய கர்த்தர் அவைகளில் இந்த பிள்ளைகளை விடுவித்து மேன்மைகளை காணத்தக்கதாய் அனுக்கிரகம் செய்யுங்க. தடைகள் உடைக்கப்படுவதாக, வியாதியின் ரோகங்கள் நீங்கட்டும். ஆண்டவரே, தடைப்பட்டு போன ஆசீர்வாதத்தின் ஊற்றுக்கள் திறக்கப்படுவதாக. இந்த வாரம் முழுவதும் நன்மையை, கிருபையை, மேன்மையை காணத்தக்கதாய் அனுக்கிரகம் செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அருமையான தேவர்களே, தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம சபையில தேவன் அற்புதங்கள், அடையாளங்கள் இந்த நாட்களில் வார்த்தைகளை உறுதிப்படுத்தி வருகிறார். நீங்களும் தேவ அற்புதங்களை காண வேண்டுமானால் எங்களோடு சேர்ந்து ஆராதிக்க ஓடி வாருங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில மேன்மையானதை செய்வார். தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.